என்ன விஷயம் எதுக்கு வர சொன்னீங்க? வாங்க நான் சொல்றேன். வாங்க. என்ன விஷயம்? இசை, இவங்க தான் நம்ம குடும்பத்தோட முன்னோர்கள். அத்தை, இவரை பாக்குறதுக்கு அப்படியே விஷால் மாதிரியே இருக்காரு. ஆமா இசை, எல்லாருமே விஷால அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான்னு சொன்னதுனால அவன் தாத்தா பேரையே விஷாலுக்கு வச்சிட்டோம். ஆனா அவன்தான் மியூசிக் அது இதுன்னு விஷால்னு பேரை மாத்திக்கிட்டான். ஓ அப்படியா? அப்ப விஷால் பேரு விஷால் இல்லையோ? அவங்க தாத்தா பேர் என்ன? தர்மலிங்கம். தர்மலிங்கம். அது மட்டும் இல்லம்மா, வருஷா வருஷம் சுபத்ரா தவறாம விருந்து வைப்பா. அத இவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓஹோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா வர்ஷினி, இந்த மாதிரி வருஷா வருஷம் எங்க குடும்பத்துக்கு, அதுவும் சுபத்ராவுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் வழங்குவாங்க. அப்படியா பாட்டி? ஆமா, இந்த ஆசீர்வாதத்தை பானுமதிக்கு தரல. அப்பதான் அவ தப்பு பண்ணான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. ஓ சரி, நீங்க 2 பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சுபத்ரா, 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 ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இசைய கண்டிப்பா முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க. சமந்தி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நிஜமாவே முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்களா? ஆமா, இது வரைக்கும் நான் வருஷா வருஷம் தவறாம விருந்து படைப்பேன். அவங்க சாப்பிட்டுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எங்க குடும்பத்தோட பாரம்பரிய பழக்கம்மா. கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. இசை, நீ எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க அத்தை. வா. சித்தி, சித்தி, ஒரு நிமிஷம். சித்தி, ஒரு சின்ன விஷயம். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன விஷயம் இசை, சொல்லு. உண்மையிலேயே நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சீங்களா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இது சாமி விஷயம், விளையாடக்கூடாது. சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இசை. அந்த பானுமதி தான் ஏதோ உளறா. தேவையே இல்லாம என் மேல பழி போடுறா. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல. அப்ப நீங்க ஏன் சித்தி பயப்படுறீங்க? நம்ம மேல தப்பு இருந்தா தானே பயப்படணும். நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இசை. நீ கண்டதையும் போட்டு உன் மனசு குழப்பிக்காத, சரியா? சரிங்க சித்தி. ரொம்ப பசிக்குதே. வரும்போது ஹோட்டல்ஸ் எல்லாம் வர மூடிட்டாங்க. கிச்சன்ல போய் பாப்போம். என்ன ஒண்ணும் இல்ல. இதுல ஏதாவது இருக்கா? இதுலயும் ஒண்ணும் இல்ல. இதுல வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏதாவது சாப்பிட இருக்கா? பசி உயிர் போகுதே. என்ன பண்றது?
எங்கேயோ இருந்து சாப்பாடு ஸ்மெல் வருதே. என்ன சாம்பார் வடை பாயாசம் வாசனை வருது? எங்க இருந்து வருது? எங்க இருந்து? ஒருவேளை இங்க இருந்து வருதா? இங்க இருந்து தான் வருது. ஆஹா ஆ. அடடடடடடடா. அப்பா, வடை பாயாசம் முறுக்கு ஸ்வீட்டு அப்பளம். அடடடடடடா. கொலை பசியில இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய விருந்தா? தாத்தா, உன் பேரன் கொலை பசியில இருக்கேன். உனக்கு படைச்ச சாப்பாட நான் சாப்பிட போறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்காக பட்னி எடுத்துக்கோ. ஓகே ஓகே. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? ஆஹா, ஸ்வீட்டு. இது பிரமாதமா இருக்கு.